கொல்லங்கோடு அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த டிரைவர் போக்சோவில் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமி அந்த பகுதியில் உள்ள ஒரு பள்ளி ஒன்றில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவரது தந்தை வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி ஊரில் உள்ள கோவில் திருவிழாவையொட்டி பக்கத்து வீட்டைச் சேர்ந்த தாத்தா உறவுமுறை கொண்ட 51 வயதுடைய டிரைவர் சிறுமிக்கு புதிய துணி வாங்கி தருவதாக கூறி அழைத்தார். உடனே தாயும் டிரைவருடன் மகளை அனுப்பி வைத்தார். பின்னர் தாய் பாடசாலைக்கு சென்றுவிட்டு மாலையில் வீட்டுக்கு வந்தார். அப்போது மகள் அழுது கொண்டு இருந்த பார்த்து, ஏன் அழுகிறாய் என கேட்டார். அதற்கு சிறுமி, டிரைவர் தாத்தா தன்னை மோட்டார் சைக்கிளில் அங்குள்ள கட்டிடத்தின் பின்னால் அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் இதை வெளியில் சொன்னால் கொன்று விடுவதாக மிரட்டியதாகவும் கூறி அழுதார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த தாய் இதுகுறித்து குளச்சல் மகளிர் போலீசில் புகார் செய்தார். அதன் பேரில் டிரைவர் மீது போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர்.